அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் முருகேஷா, டேய் முருகேஷா, வெளியே வாடா. அவர் வீட்ல. ஐயா ஐயா நீங்களா? எங்க உன் புருஷன்? ஐயா ஐயா அவர் வெளியே போயிருக்காரு, இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயா உன் புருஷன் ஆயிரக்கணக்கில் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு வட்டியும் கொடுக்கல கடனும் கொடுக்கல, என் வீட்டுக்கு வேலைக்கும் வரல. நானும் ஒரு நாள் 2 நாள் போனா போதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தா எத்தனை நாள் என்ன என்கிட்ட கொடுத்து வச்ச காசை வாங்கிட்டு போனானா? சொல்லுமா. ஐயா அது அவரு. என்னென்ன அவரு இவருன்னு என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும் ஐயா. காசை வாங்கி வச்சுக்கிட்டு வேலைக்கும் வரல, காசையும் கொடுக்கல, என்ன அவன் வீடு தேடி வர வச்சிட்டான்ல. ஐயா அவர் வந்தது நான் சொல்றேன் ஐயா. உங்க காசை கரெக்டா கொடுக்கணும் தான். நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறோம் ஐயா. கொஞ்சம் கொஞ்சமானா எப்படி? 1 ரூபாய் 2 ரூபாவா? இல்ல இல்லையா, என்னால முடிஞ்ச அளவுக்கு. நிறுத்துமா. இங்க பார், இன்னும் 1 வாரம் டைம். என்கிட்ட வாங்கின காசை வட்டியோட திரும்ப கொடுக்கணும். இதோ இந்த இந்த ஓட்ட வீட்டுல கூட உன்னை இருக்க விட மாட்டேன். என்ன பத்தி தெரியும். ஐயா ஐயா அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டை விட்டுட்டு. ஆஹா இல்லையா, நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரத்துல என்னோட காசு வந்து ஆகணும், புரியுதா? அடடே, யார் இது? யாரு யாரியா? அம்மா. என்னன்னா அம்மாவா? ஓய் முருகேஷ மகளா நீ? ஆமாங்கய்யா. பாரா, இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்க. இவ்வளவு நாள் நீ என் கண்ணுல படலையே. ஐயா எப்படியாவது 1 வாரத்துல பணத்தை திருப்பி கொடுத்துறேன். போயிட்டு வாங்கய்யா. சரி, போறதெல்லாம் இருக்கட்டும். 1 வாரத்துல பணத்தை திருப்பி கொடுக்க முடிஞ்சா கொடு. இல்லையா உன் பொண்ண என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பி விடு. வேலைக்கு உங்க வீட்டுக்கா? ஏன் மகாராணி எங்க வீட்டுல எல்லாம் வேலை பார்க்க மாட்டீங்களா? இல்ல இல்ல இல்லையா, நான் எப்படியாவது காசு திருப்பி கொடுத்துறேன். கரெக்டா கொடுத்துட்டா நான் பேசாம என் வேலையை பார்த்துட்டு போறேன். இல்லையா உன் பொண்ணை என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பி விடு. இங்க பாரு, நம்ம ஊர் சட்ட திட்டம் எல்லாம் தெரியும்ல? தெரியுமா? தெரியும்யா. என்ன சட்டம்? நீங்க சொல்றதான் சட்டம். அது உன் புருஷன் வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலுமா எத்தனை வருஷம் வேலை பார்க்க முடியுமோ வேலை பார்த்து உன் அவ கழிச்சிட்டு போட்டோம். ஆனா என்ன, வீட்டுக்கு சம்பளம்லாம் வராது, புரியுதா? ஐயா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன் வீடெல்லாம் தேடி வாரோமே நினைச்சேன், வந்ததுக்கு பிரோஜனம் தான். கருப்பி, வந்துட்டேயா வந்துட்டேன். நான் வராம எப்படி? எப்படி வந்துட்டோம்ல? கருப்பி ஐயா நீ எதுக்கு இங்க வந்த? என்னையா பஞ்சாயத்துக்கு இந்த கருப்பி இல்லாமையா? கருப்பி வந்தாதானே பஞ்சாயத்து களை கட்டும். ஒன்னும் கட்ட வேண்டாம், எல்லாம் பேசி முடிச்சாச்சு. வா வா, நடைய கட்டு. அவ்வளவுதானா? என்னையா அப்பனா நான் ஏதாவது பேச? கருப்பி, அந்த பொண்ணை பாத்துக்கோ. எந்த பொண்ணு? வாவ் பியூட்டிஃபுல், அழகோவியம் பெண்ணானதோ. கருப்பி பாத்துக்கிட்டியா? பாத்துட்டேயா. 1 வாரம் தான் இவங்களுக்கு டைம். 1 வாரம் முடிஞ்சதும் இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு இழுத்துட்டு வந்துரு. வேலைக்கா? அட பஞ்சு மிட்டாய் மண்டையா, இந்த பொண்ணுக்கு ஆப்பு வைக்க போறியா? சரி ஓகே பாத்துக்கலாம். கருப்பி கேட்டுச்சா? கேட்டுச்சியா? நல்லா கேட்டுச்சு. இருங்க இருங்க, அவங்களுக்கு கேக்குற மாதிரி சொல்லிட்டு வரேன். ஹலோ ஹலோ, கூறு இருக்காங்க? கூறு இருக்கா? இவர்ட்ட கடன் வாங்கினா கரெக்டா கொடுக்கணும். என்னங்க என்ன எதுக்கு கடன் வாங்குறீங்க? நான் இல்லங்க, என் புருஷன் செஞ்ச வேலை. எனக்கே தெரியாம ஐயாட்ட கடன் வாங்கி குடிச்சு அழிச்சு. ஐயோ இது வேறயா? சரி சரி, எங்க ஐயாவை பத்தி தெரியும்ல? அதுவும் இல்லாம நம்ம ஊர் தலைவர், அவர் வச்சதுதான் சட்டம். எல்லாம் புரியும்ல? புரியுங்க. அப்பனா 1 வாரத்துல சீக்கிரம் கடனை கொடுக்கற வேலையை பாருங்க. கருப்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வீட்டுலதான் வேலைக்கு ஆள் இருக்கு, நாம வந்து கூட்டிட்டு போலாம். சரி சரி, நான் கிளம்புறேன். கருப்பி பேசிட்டு வா. ஓகேயா, நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். இந்தாமா பொண்ணு, உன் பேர் என்ன? வேணி. கேட்கலையே. வேணி. அடடா, குரல் கூட இனிமையாத்தான் இருக்கு. கருப்பி, என்ன ஏதோ நம்மளை பத்தி பேசிட்டு வா. டேய் வாட போலாம். சரிங்க ஐயா. பஞ்சு மிட்டாய் மண்டையன் போயிட்டானா?
மண்டையன்ட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான், என்ன நயன்தாராவா பார்க்க ஆசைப்படுவான். சரி, அந்த பஞ்சு மண்டைய தேட ஆரம்பிச்சிருவான். நான் கிளம்புறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இனி பாத்துக்கோங்க உங்க பிரியம். ஓகே? சரிங்க. அப்பாடி கருப்பி, மாசா என்ட்ரி கொடுத்த குடும்பத்தை சேவ் பண்ணிட்ட. இனி நீ லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி போலாம். மா, கொப்பன் கிட்ட படிச்சு சொன்னேன், கேட்டானா? ஒரு தலைவி சாவாசம் வச்சுக்காத, அவன் கிட்ட காசு வாங்காதன்னு. இவன் கிட்ட காசை வாங்கி வாங்கி குடிச்சு அழிச்சான். இப்ப நம்ம குடும்பத்தையே அழிக்க பாக்குறான். விடுமா, அப்பாவை பத்தி பேசி பிரயோஜனமே இல்ல. அந்த கருப்பி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கடன் வாங்க முதல்ல பாயாசத்தை போட்டுக்கணும். பாவம் விட்டோம் பாத்தியா, அது நம்ம தப்பு. அதுக்காக இப்ப என்னடி பண்றது தெரியலமா. இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கான்ல, நம்மளால முடிஞ்சதை சமாளிப்போம். இவன் மோசமான வண்டி, பேச்ச பார்த்ததான் கோமாளி மாதிரி இருக்கும். ஆனா நிறைய கோல்மால் வேலையை பாப்பாண்டி. அதுக்காக இப்ப என்ன பண்ண சொல்ற? இவங்கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்காமையா போகும்? பாப்போம். என்னமோடி, இந்த மனுஷன் இன்னைக்கு வரட்டும், அடிச்சு வெளியே தள்ளி விடுறேன். அதை செய்யுமா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நீ காலை தொட்டு தொட்டு கும்பிட்டு இருக்கிறனாலதான் நம்மளெல்லாம் அடுத்தவன் காலில் விழுக வைக்கிறாங்க. அப்பா வந்தாலும் பேசி அந்த ஆளுக்கு கடனை கொடுக்கற வழியை பார்க்க சொல்லு. வரட்டும்டி, வரட்டும். இந்த மனுஷனுக்கு கொடுக்கற குடுல அடுத்து குடிய பத்தியே யோசிக்க கூடாது. ஆமா, கடனை பத்தியும். ஆமாண்டி, ஆமா. வரட்டும் வரட்டும். என்ன நடந்திருக்கும்? அந்த பொண்ணு அவங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க, ஆனா கன்சீவா இருக்காங்கன்னா ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே, போய் என்ன ஏதுன்னு அவங்க கிட்டே கேட்டுருவோம். இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காதீங்கன்னு சத்தியம் வாங்கியிருக்கோம். அதனால கண்டிப்பா தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க. நான் இதை இப்படியே விட்டா, ஐயோ, நம்ம வீட்டுல உள்ள எல்லாரும் அது மாதிரி அவங்க வீட்டுல உள்ளவங்களா என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணோட நிலைமை விட்டுற முடியாதே. அப்படியே விட மனசும் வரல. என்னதான் இருந்தாலும் நம்மள நம்பி வந்துட்டாங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்போம். ஏதாவது அவங்க சொன்னாதான் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்க முடியும். ஓகே, பேசலாம். பேசிட்டு அடுத்து அவங்களோட விருப்பம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்வோம். டேய் திரு, திரு, என்னடா? டே டே டே. சரிதான்டா. ஏய், என்னடா திரு? சீப்போடா. ஐயோ, எனக்கே வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கமா இருக்கா? எதுக்குடா? ஏய், நடிக்காதடா. நடிக்கிறேனா? என்னடா சொல்ற? ஏய், சீப்போடா. சீப்போடவா? டே, அட்டி வாங்காத, எழுந்து ஓடிடு. நானே செம்ம கடுப்புல உட்காந்துருக்கேன். அடுப்புன்னு சொல்லாதடா. அப்புறம் டயர்டா இருக்குன்னு சொல்லு. டயர்டா? சக்தி, நானும் கவனிச்சேன். நீ எப்போ வந்த? எப்போ வந்தா என்ன? நானும் கவனிச்சேன்ல. கவனிச்சியா? என்ன ஜீவா, கவனிச்சியா? பாரா, நேத்து எப்படியெல்லாம் பேசினான், பச்சை புள்ள மாதிரி. டிடி, என்னடா சொல்ற? சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு எழுந்து போங்கடா, போங்கடா. ஏண்டா, அண்ணிங்க வாரேன் இருக்காங்களா என்ன? அண்ணி? சொல்லு, எழுந்து போறோம். அதானே. டே ஜீவா, நீயும் அவன் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு என்னடா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது ஒண்ணு இல்ல திரு, அண்ணெல்லாம் ஆசை வந்திருக்கு. நைட்டெல்லாம் தூக்கம் இல்ல போல. டே ஜீவா, அப்புறம் இந்த டயர்டு. என்னடா, நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல போல? ஆமாண்டா, கொஞ்சம் கூட தூங்கல தெரியுமா? ஏஹே. ஓகே ஓகே, என்ஜாய்டா அண்ணா. முன்ன குடி கல்யாணம் பண்ணேன்னு தான் பேரு. நீ கொடுத்து வச்சவன் தான். டேய், என்னடா பேசு? ஐயோ, தலை வலிடா உங்களோட. நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு கொடுப்ப கலப்பாம எந்திரிச்சு போ. டே ஜீவா, கடுப்பா இருக்காண்டா. இருக்கும்ல, இனி நாம பேசினா அப்படிதான்டா. ஆமா ஆமா, இனி நாம பேசுறதெல்லாம் பிடிக்குமா? அத சொல்லு. டேய், ஏண்டா? யோ, நானே முடியாம இருக்கேன்டா. சரி சரி, அதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? போ, சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. ஆமாண்டா, அதத்தான் பண்ணணும். சரி சரி, புரியுது. நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தா தூக்கம் வரத்தானே செய்யும். ஐயோ, நானே என்ன பிரச்சனையில இருக்கேன். மட கழுதைகளா, என்ன வந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்களேடா. கிறுக்கு பிடிச்ச கிறுக்குகளா. நானே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கேன்னு நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல இவங்க இம்சை வேற. இவங்க சமாளிக்கிறது கஷ்டம். இன்னும் இந்த சரத் வரல, தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வந்தா அதுக்கு மேல. இனி இங்க உட்காருறது சரியில்லை, ரூம்கே போயிட வேண்டிதான்.
நாம கொஞ்ச நேரம் ஹால்ல இருந்தா அவங்க கொஞ்ச நேரம் ரூம்ல ரிலாக்ஸா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இவங்க நம்மள இங்க இருக்க விட மாட்டாங்க. ரூமுக்கு போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அது கேட்போம். டேய் திரு திரு ஆரம்பிச்சிட்டான்டா. என்னங்கடா என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. சரி ஓகே நான் ரூமுக்கு போறேன். ஏஹே ஓகே ஓகே. இடி என்கிட்ட மிதி வாங்கிறாதடா. எழுந்து ஓடிடு. அதான் நீ போறியே, நான் எதுக்கு எழுந்து போனோம்? இரு வந்து வச்சுக்கிறேன். டேய் சக்தி சொல்லுடா. வந்து வச்சுக்கிறானா? போய் வச்சுக்குவான்டா. அட போங்கடா கூமுட்டைகளா. டேய் திரு. டேய் இப்போதைக்கு போதும்டா. இனி வரட்டும் கவனிச்சுக்கலாம். ஆமா ஏன் தங்கச்சி என்ன பண்றா? என்னடா பண்ணுவா? என்ன எப்படி எல்லாம் திட்டலான்னு ஒரு நோட்டு போட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பா. சரிதான்டா. ஆனா அவ திட்டுறத கூட நீ என்ஜாய் பண்ற பத்தியா? பெருமையா இருக்குடா. ரொம்ப பெருமையா இருக்கு. இருக்கும் உனக்குன்னு ஒருத்தி வருவா. அப்ப படுவா பாரு பெருமைய. டே அடுத்து நானா கிளம்புறேன்ப்பா. டிம்பிள் ஓகேவா? ஓகே பேபி. இந்த கம்பெனி தான் நமக்கு அப்படியே பெரிய தலைவலியா இருந்தது. அழகா மெயில் சென்ட் பண்ணிட்ட. இனி நம்ம எம்டியும் ஹாப்பி. பேபி சொல்லு டிம்பிள். இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்ட? எப்பவும் சிவானி கூட தான் வருவ. நீ தான் கால் பண்ணியே சீக்கிரமா மெயில் சென்ட் பண்ணணும்னு. அதனாலதான் டிம்பிள். ஓஹோ பேபி எனக்காக தான் வந்தியா? உனக்காகன்னு சொல்ல முடியாது, நம்ம எம்டிக்காக. பேபி ஒரு பேச்சுக்கு எனக்காகன்னு சொன்னா குறைஞ்சிருவியா? குறைஞ்சி குழந்தையாயிட்டா? ஐயோ எங்க அப்பா பாவம், திரும்பவும் இருந்தான்னு நினைப்பாரு. ஏய் சேஷா அங்க பாருடி. அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. எதுவுமே நடக்கலடி. ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. ஜோக்கா இல்ல ஜோக்கான்னு கேக்குறேன். அம்மா தாயே நான் இந்த ஆட்டைக்கு வரல. என்ன போட்டு கொள்ளாத. நான் போறேன்ப்பா. ஏன் ஒர்க்க பாக்க? ஏய் ஃப்ரெண்டாடி நீ? ஃப்ரெண்டா? ஏண்டி பாருடி எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானே. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பேபியை பார்த்தா எல்லாருக்குமே பேசணும் சிரிக்கணும்னு தோணதான் செய்யும். என்ன சொன்ன? அது குன்று வேண்டி. அவதான் பேபி பேபிங்கறானா நீயுமா? உனக்கு என்னடி செய்து? எனக்கு லவ் பண்ணா உடனே ராம் உனக்கு மட்டும் சொந்தமா? சேஷா ஐயோ ஐயோ சிவானி ராம் கிட்ட நாங்கலாம் பேசும்போது நீ அப்படியே டென்ஷன் ஆவ பத்தியா? அத அப்படியே தனியா உட்கார்ந்து ரசிக்கலாம். அவ்வளவு அழகுடி. நான் டென்ஷன் ஆகி கத்துறது ஒரு அழகு. சேஷா என்ன விடு. அங்க பாரு ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு சூப்பரா ஒர்க் பண்றாங்கல. ஓகே ஓகே அனல் பறக்குது. நாம கிளம்பிட வேண்டியதா? இல்லடி எங்க போற? ஒர்க். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முத இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. சரியா போச்சு. ஹே பேபி சொல்லு டிம்பிள். இந்த மூவி வையேன். ஓய் மூவியா? இந்த மூவி சூப்பரா இருக்கும் பேபி. ஐயோ செம்ம ஃபீல் தெரியுமா? ஆமாமா நானும் பாத்திருக்கேன். பாப்ப ஏன் பார்க்க மாட்ட? சிவானி நம்ம வந்து நிக்கிறதாவது ரெண்டு பேருக்கு தெரியுதான் பாரு. அதான்டி அதான் நான் சொல்றேன். அப்படி என்ன பேச்சு வேண்டி இருக்குன்னு கேக்குறேன். ஏய் பேச்ச விடுடி. பாரு டிம்பிளோட கைய. ஏய் ஆமாடி கைய ராம் தோள் மேல போட்டு. நான் கூட இப்படி எல்லாம் பண்ணது இல்லடி. சரி ஓகே டிம்பிள பார்த்து பழகிக்கோ. ஏய் அங்க கவனி. இருடி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். பேபி இந்த சீன் தான் பாரு. செம்ம லவ்வா இருக்கும். டேய் ஆமா டிம்பிள் ஏதோ கருகற வாசனை வருதுல. கருகற வாசனையா? இல்ல பேபி எனக்கு ஒண்ணும் வரலையே. ஐயோ டிம்பிள் நல்லா வருது. எங்கேயோ கருகுது புகையுது. ஏய் உன்னதாண்டி சொல்றான். என்னையா? அப்புறம் நான் வந்தது அவனுக்கு தெரிஞ்சதா? தெரியலையே. பேபி என்ன சொல்ற? ஆமா டிம்பிள் ரொம்ப நேரமா கருகிக்கிட்டு இருக்கு. ஆனா அது கருகுது. ஓஹோ பேபி சிவானி நான் அப்பயே பாத்துட்டேமா. தானே காதல் மன்னனாச்சே பார்க்காம இருப்ப. அடடே பிளாக் கலர். நம்மால் இன்னைக்கு அழகா தான் பாருக்கா. ராம். சிவானி குட் மார்னிங். சேஷா குட் மார்னிங் மா. குட் மார்னிங் ராம். ராம் அப்பவே வந்தாச்சா? ஒரு 10 நிமிஷம். என்ன 10 நிமிஷமா? நீங்க ரெண்டு பேரும் வந்து. ஓஹோ வந்தத கவனிச்சிட்டு தான் விளையாடிட்டு இருக்கியா? யா ஓகே அப்ப நான் போய் வர்க்க பாக்குறேன்ப்பா. போ சேஷா. அடியே நான் கிளம்புறேன்டி பாத்துக்கோ. போ
போ இன்னைக்கு வச்சுக்கிறேன். சிவானி மேடம் நீங்க போங்க, உங்க ஒர்க்க பாருங்க. ஏன் ஒர்க்க தான் பார்த்துட்டு இருக்கேன் ராம். ஓஹோ, என்ன ஒர்க்கு? உன்னை கவனிக்கிறது. ஓய், இது ஆபீஸ்மா. இருக்கட்டும் ராம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சிவானி, நானும் பேபியும் சேர்ந்து அந்த மன்னாரன் கம்பெனிக்கு ஒரு மெயில் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். ஏன் 2 பேரும் சேர்ந்து தான் அனுப்பணுமா? தனித்தனியா அனுப்புனா சென்ட் ஆகாதா? தனித்தனியா அனுப்ப முடியாதுமா. ஏன் கேக்குறேன்? ஒரே மெயில் தான். ஓ ஆ இப்போ உனக்கு என்ன? இல்ல உனக்கு என்னன்னு கேக்குறேன். நத்திங். என்ன? ஒண்ணும் இல்லம்மா. ஓ ஒண்ணுமே இல்லையா? நிஜமா ஒண்ணு இல்லையா? இல்லம்மா. ஓகே ஓகே சரிதான், ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டேல. சிவானி, நம்ம எம்டி வராரு. வரட்டும், யார் வந்தா என்ன? எனக்கு என்ன பயமா? என்னண்ணா என்னாச்சு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ராம், மெயில் சென்ட் பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகே ஓகே, குட் ஜாப். சரி ஓகே, ஒர்க்க கவனிங்க. என்னாச்சு, எல்லாம் ரிலாக்ஸா? இல்ல ஒர்க் தான் சார். ஓகே ஓகே, பாருங்க பாருங்க. சிவானி, என்னம்மா வந்ததே லேட்டு, நின்னுகிட்டு இருக்க? சார், என்னோட சிஸ்டத்துல தான் ராம் உட்கார்ந்துட்டு இருக்கான். எழுந்து கிளம்ப சொல்லுங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு ராம்க்கு இங்க தான் ஒர்க். டுடே நீ அந்த சிஸ்டத்துல உட்காந்துக்கோ. அவர் இன்னைக்கு லீவு தான். சார், அங்க உட்காந்து ஒர்க் பண்ணுமா? ஓகே சார். ராம், இன்னைக்குள்ள நம்ம வேலையை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? சார், இன்னும் 1 hour தான், முடிச்சிடுவேன். ஓகே 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 ராம். இப்போ சார், ராம்க்கு ஹெல்ப் ஆருமா? ஓகே சார், நான் பேபியை பாத்துக்கறேன். ஓகே ஓகே. சிவானி, என்னம்மா இன்னும் நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார். உங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். என்ன சிரிப்பு? ஒன்னும் இல்லம்மா, 1 hour மட்டும் உன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். போங்க, போய் அங்க உட்காந்து வேலையை பாருங்க. பாக்குறேன், நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன். பாரு பாரு. பேபி, சிவானி ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஆமாமா. சரி ஓகே, நீ வேணா சிவானி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, நான் வேணா சிவானி ஒர்க்க பாக்குறேன். ஏய், இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் வேலை. நீ கூட இரு, நான் அவளை பாத்துக்கிறேன். சரி ஓகே பேபி. ம். என்ன வச்சுக்கிட்டே குசு குசுன்னு வேற பேசுறியா? ராம், இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். எம்டி எப்படி என்ன 1 hourல வெளியே கிளம்புவார்ல, இருடா அப்புறம் உனக்கு இருக்கு. பேபி அவள பேபி வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, அழாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. திரு, நான் எதிர்பார்க்கல திரு, உன்கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்க்கல. யாரா இருந்தாலும் இந்நேரம் வீட்டை சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி நீ எப்பவோ வீட்டை விட்டு விரட்டி இருப்பாங்க. ஆனா நீங்க நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இருன்னு சொல்லி. எப்படி திரு, எப்படி உனக்கு இப்படி மனசு வருது? இந்த மனசுதான் திரு எனக்கு உன்னை பிடிச்சது. திரு, நான் மனசுல நினைச்ச ஒரே ஆளு நீ மட்டும்தான். உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் திரு. ஆனா நீ இப்ப என் பக்கத்துல இருந்தும் உன்கிட்ட ஏன் திருன்னு சொல்லி உரிமையா பேசக்கூட முடியல திரு. ஆனா நான் வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தேன். ஆனா நீ நேத்து பேசுனதுலதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, என்னாலயும் வாழ முடியும்னு. ஆனா திரு, நான் இனி உன் வாழ்க்கையில எப்படின்னு தெரியல. நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்க, இது எதனால எப்படின்னு எனக்கே புரியல. இப்ப என் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன ஏதோ நீ ஒரு முடிவு பண்ணேனா? அடுத்து உன்னை விட்டுட்டு நான் போயிடுறேன் திரு. நீ உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இரு. ஓ சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டேவும் நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஓகே திரு, வரட்டும். வந்ததும் நமக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பாப்போம். ஆனா திரு, சாரி திரு, உன்னோட வாசம் செய்பவள் நான் தாங்கிறது உன்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ இந்த நிலைமையில என்ன பார்க்க வேண்டாம். உன் மனசுல வாசம் செய்பவள் இப்படிதான் அப்படின்னு அழகா ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருப்ப. அத நான் இப்படிதான் சொல்லி பாழாக்க விரும்பல. அந்த ஒரு உயர்ந்த இடத்திலே வாசம் செய்பவளா நான் உனக்குள்ள இருந்துட்டு போறேன். இது வாசுகியா, உன்னை விட்டுட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன். ஏன்னா அப்பதான் நீ நல்லா இருப்ப. காயத்ரி கிட்ட போன் பண்ணாதன்னு சொல்லிட்டோம். போன் பண்ணி அவ ஏதாவது பேசி எந்த குழப்பமும் வேண்டாம். அப்புறம் ஐயோ, இது நம்ம லெட்டர் எழுதி வச்சோம்ல சாக போறோன்னு, அந்த லெட்டர் அங்க சாக போறேன் லெட்டர் வேற. நம்ம நிலைமை இந்த அளவுக்கு மோசமா போகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லுவாங்களே வாழ்க்கை ஒரு நொடியில மாறும்னு, அந்த மாதிரி என் வாழ்க்கை இனி இது அப்படியே மாறுதான்னு தெரியல. சரி ஓகே, எது வரைக்கும் போகுதோ இது வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம். ஐயோ, யோசிக்கவே இல்லைல நம்மளோட கையெழுத்து. இத மட்டும் திரு பாத்திருந்தா நாம தான் வாசம் செய்பவன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை இப்பவாது யோசித்தோமே. நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா எதையுமே யோசிக்க கூடாது. திருமணுக்கு நம்ம கையெழுத்தை எழுதவே கூடாது. முத இதை கிழிச்சு போட்டுறலாம்.
தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு இனி நம்ம எதுவும் எழுதாம இருக்கிறது நல்லது. என்னங்க? திரு திரு ஒருமையா வாசுகி இல்லாட்டி வாடி போடின்னு கூப்பிடுறத விட்டுட்டு இப்படி அடுத்தவங்க மாதிரி நீங்க நாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஆயிப்போச்சுல. கஷ்டமா இருக்கு திரு. என்னங்க? உள்ள வாங்கங்க. இத முத தூக்கி போடுவோம். ஓகே, டுடே ஒர்க் ஓவர். ராம் என்ன ஒரு வில்லத்தனம்! டிம்பிள் கிட்ட பேசிட்டேனா? இன்னைக்கு ஃபுல்லா ராம் ராம் சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கா. இவள கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிப்போம், அப்பதான் காப் சிப்புன்னு இருப்பா. ராம் வாங்க வாங்க, உள்ள வாங்க. வந்துட்டேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வாங்க, ஒர்க்கு. அப்படி என்னங்க ஒர்க்? ஆபீஸ் ஒர்க்குங்க. ஓஹோ, உங்களோட ஒர்க்குங்க முடிஞ்சதா? என்னோட ஒர்க் தான். ஓ இல்லங்க, இனிமேல் தான் என் ஒர்க் ஆரம்பம். ஓஹோ, அப்ப நான் டிம்பிள வர சொல்லவா? டிம்பிள் இருக்கு, அதான் நீ இருக்கியே. ராம் என்ன உனக்கு? இங்க வா. முடியாது. சிவானி. முடியாது ராம். ஓஹோ அப்படியா, இதோ வாரேன். ஏய் ராம். என்ன 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 ராம்? ராம் விடு. விடு ராம். இப்ப சொல்லு, என்ன கோபம்? அது உனக்கே தெரியும். எனக்கு ஒண்ணும் தெரியாதே. ராம் கோபம் வருதோ? பின்ன வராதா? ராம் நல்லா கேட்டுக்கோ. நீ எனக்கு மட்டும் மன்னனா இரு. காதலுக்குலாம் ஒண்ணு மன்னனா இருக்க வேண்டாம். சரிமா. அப்புறம் அது என்ன பேபி? இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி அவளை கூப்பிட விடாதானே. அவளும் பேபிங்கிறா, நீ ஏன் ஈன்னு பல்ல காமிச்சிட்டு என்னமா ஏதுமா அப்படிமா இப்படிமானு? ராம் கேட்கும் போது கோபமா வருது. ஓகே, அப்புறம் என்ன நான் கதை சொல்றேனா? ராம் நான் கோபமா இருக்கேன். ஓஹோ, கோபம்லாம் இப்படிதான் வருமா? இதுக்கு மேலையும் வரும். ஓய், உனக்கே தெரியும் டிம்பிள் கிட்ட சேஷா கிட்ட நான் பேசுறது, அவங்க என்கிட்ட பேசுறது, அது எப்படின்னு உனக்கு நல்லாவே புரியும். இருந்தாலும் எதுக்காக இந்த கோபம்? அது தெரியல ராம். ஆனா நீ யார்கிட்ட பேசினாலும் கோபம் வருது. ஓஹோ, யார்கிட்ட பேசினாலுமா? ஆமா. பொண்ணுங்க கிட்ட பேசினா மட்டும்தானா இல்ல? ஏய், எந்த பொண்ணுங்க கிட்ட பேசினாலும் எனக்கு கோபம் வரும். அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா எனக்கு தெரியாது. ஆனா அந்த டைம் அவ்வளவு கோபம் வருது. நிஜமா வந்து உன்னை சப்புன்னு அடிச்சிடலாம் போல தோணுது. அடிச்சிடலாம் தோணுதா? ஆமா. ஆமாவா? ஓய் நிஜமாதான் ராம். அதான் அடிக்க கூடாதுன்னு கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பேன். சரிதான். சரி, கொஞ்சம் உசாராவே நீ பேசுறேன். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்னைக்காவது சப்புன்னு அடிச்சிட்டேனா? ஆமா ராம், பல்லு பத்திரம். ஏன்னா வந்த கோபத்துக்கு உன் பல்லு தனியா போயிடும். போகும் போகும். ஏ ராம். ராம் என்ன? ஏன் அப்படி பாக்குற? அதுவா, கோபம்லாம் இந்த மூக்கு மேல தானே வரும். மூக்க கட் பண்ணிடலாமான்னு பாக்குறேன். ஏய் கோபம்லாம் படாத. உன்னோட ராம் எப்பவுமே உன்னோட ராம் மட்டும்தான். ஓகேவா? ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, நீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூரதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளூரே. திரு, நீ என் பக்கத்துல எவ்வளவு அழகா இருக்க திரு. இந்நேரம் எனக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருந்தா வீட்டுல பார்த்து நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா நான் தான் உன் வாசம் செய்பவள்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். எதுவுமே முடியாம போச்சு திரு. என்னங்க? சொல்லுங்க. ஏன் இப்படி ரூம்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்ல இருக்கட்டும். சாப்பாடு ரெடிங்க, சாப்பிட வாங்க. அம்மா கூப்பிட்டாங்க. ஐயோ வேண்டாங்க, பசி இல்ல. பசி இல்லையா? என்னங்க, சாப்பிடவே கூடாதுங்கிற முடிவுல இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, பசிச்சா. ஓகே, சரிதான். கொஞ்ச நேரம் பேசலாமா? பேசிட்டு அப்புறம் சாப்பிட. இப்போ ஓகேவா? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்கல்ல? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, நேத்து ரொம்ப அழுதீங்க. இப்பவும் அழுவீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் அப்புறம் கூட பேசிக்கிறேன். இல்லங்க, கிட்டத்தட்ட 2 மாசமா நான் அழுதுட்டு தான் இருக்கேன். கண்ணீரெல்லாம் வத்தி போச்சுங்க. அழுகிற அளவுக்கு இப்ப தெம்பு இல்ல. அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குங்க? இல்ல இதே இது வேற ஒருத்தவங்கனா கண்டிப்பா இத பெரிய பிரச்சனையாக்கதான் செய்யணும். வேற வழி இல்ல. என்ன வீட்டை விட்டே விரட்டி இருப்பாங்க. ஆனா நீங்க உங்க வீட்டுல இன்னும் என்ன
உட்கார வச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாம நார்மலா பேசிட்டு. வீட்டை விட்டு விரட்டவா? ஐயோ என்னங்க நீங்க? நேத்து நீங்க சொன்ன வார்த்தையில எல்லாமே உண்மை இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஒரு பொண்ண எப்படிங்க மனசாட்சியே இல்லாம எல்லார் முன்னாடி பழி சொல்லி, எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க. எதா இருந்தாலும் நான் ஓகே, நான் பாக்குறேங்க. உங்க இஷ்டம். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, உங்க கூட துணையா நான் நிக்கிறேன். சொல்லுங்க, நேத்து நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி நான் சொல்றேங்க, எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. கொஞ்சம் சிம்டம்ஸ்லாம் வேற வேற மாதிரி இருந்ததா, அதனால என் ஃப்ரெண்டு இதை செக் பண்ணி பாருன்னு சொன்னா. அதனால அந்த கிட் வாங்கி கல்யாணத்துக்கு முத நாள் தாங்க செக் பண்ணி பார்த்தப்ப பாசிட்டிவ்னு வந்தது. வேற அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியல. ஓ, ஹாஸ்பிட்டல் எதுவும் போலையா? வீட்ல செக் பண்ணதானா? ஆ, சரி ஓகே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஊட்டியில மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன். ஊட்டியா? என்ன காலேஜ்ல படிக்கிறீங்க? விஎஸ்கேடி. பிஎஸ்கேடியா? திரு, நீ என்ன நினைச்சி? ஐயோ. சொல்லுங்க, பிஎஸ்கேடி காலேஜ்லயே படிக்கிறீங்க? ஆமாங்க. என்னங்க அந்த காலேஜ்ல? திரு ப்ளீஸ் எதுவும் கேட்காத. திரு, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? உனக்கு அந்த பொண்ணு பேர் கூட தெரியாது. அது மாதிரி அந்த பொண்ணு என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டா. இன்னும் ஏன் அந்த பொண்ணு கிட்ட உன் மனசு போகுது? கண்ட்ரோலா இரு திரு. இந்த பொண்ணு பிரச்சனையை மட்டும் கேட்போம். ஓகேங்க. சொல்லுங்க, பிஎஸ்கேடி காலேஜ்ல படிக்கிறீங்க? அப்பாடா, நல்ல வேலை கேட்கல. ஆமாங்க, இங்க நம்ம ஊர்ல இருந்து தான் என் ஃப்ரெண்டும் கூட வருவா. நானும் அவளும் ஒன்னாதாங்க படிக்கிறோம். ஒன்னா ஹாஸ்டல்ல ரூம் எடுத்து தங்கி படிப்போம். ஓகே. என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல. உடனே ஆபரேஷன் பண்ணணும், 15 லட்சம் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு என் ஃப்ரெண்டு என்கிட்ட கூட சொல்லாம காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் மூலமா வாடகை தாய்க்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி 15 லட்சம் பணம் வாங்கி உங்க அப்பா ஆபரேஷனை முடிச்சிட்டா. ஓ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்க அப்பா ஆபரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தெரியும். அவகிட்ட சத்தம் போட்டு இப்படி எல்லாம் பண்ணா உன் ஃபியூச்சரே போயிடும்னு சொல்லி அந்த பையன் வரட்டும் நான் பேசுறேன்னு சொன்னேன். ஓகே. அன்னைக்கு எங்க ரூம்க்கு அந்த பையன் வந்தான். அவன்கிட்ட எவ்வளவோ பொறுமையா சொன்னேன். உங்க வீட்டு பொண்ணா பாரு, என் ஃப்ரெண்டோட லைஃப் போயிடும். இந்த 15 லட்சத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டனாலும் எப்படினாலும் திருப்பி கொடுத்துறோன்னு எவ்வளவோ கேட்டோம். ஆனா அவன் எதுக்குமே ஒத்துக்கல. அந்த பையனுக்கும் எனக்கும் முன் விரோதம். அதாவது அவன் கிண்டல் பண்ணான்னு அவனை எல்லார் முன்னைக்கும் அடிச்சிட்டேன். அந்த கோபத்துல அவன் என்ன பண்ணான்னு தெரியலங்க, என் ஃப்ரெண்ட் அடிச்சு மயக்கம் போட வச்சிட்டான். ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டப்போ என்னையும் அடிக்க வந்தான். அவன் கையில வச்சிருந்த கட்டைய புடுங்கி நான் அடிக்கும் போது தட்டி விட்டு என்ன அடிச்சிட்டான். அது மட்டும்தாங்க எனக்கு தெரியும். அப்புறம் மறுநாள் காலையில ஒரு ரூம்ல நான் தனியா இருந்தேன். எனக்கு ஏதோ இஷ்யூஸ் நடந்திருக்குங்க. ஆனா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நான் கண்முழிச்சு பார்த்தப்ப என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்தா. அவ அப்போ இந்த மாதிரி அவன் இனி உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், பாவன்னு உன்னை மன்னிச்சு விடுறேன், இதோட இங்க இருந்து போயிடுன்னு சொன்னான். அப்போதாங்க எங்க அப்பா கல்யாணங்கிறனால காலேஜ்ல நான் பேசி உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வந்தாங்க. நான் அப்படியே ஊருக்கு வந்துட்டேன். ஓ, திரும்பி அந்த பையனை பாத்தீங்களா? இல்லங்க, மனசுல ஒரு பக்கம் ஏதாவது நடந்திருக்குமோன்னு தோணுனாலும் ஆனா நம்பிக்கை இருந்துச்சு இந்த தப்பு நடந்திருக்காதுன்னு. இந்த நம்பிக்கையோட என் ஃப்ரெண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சு ஊருக்கு வந்துட்டோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சுதாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா ரீசெண்டா எனக்கு நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது. எனக்கு ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு பயத்துலதான் நான் செக் பண்ணப்போ பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்தது. இப்போ வரைக்கும் தெரியலங்க என்ன பிரச்சனை என்னன்னு. என்ன மனசு அவன்? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு அதுவும் அவங்களுக்கு தெரியாம கஷ்டப்படுத்தி இருக்கானா? இல்ல, அவன் கண்டிப்பா நல்லவனாவே இருக்க மாட்டான். யார் அவன்? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணா? இவங்க சொல்றத பார்த்தா இவங்கள பழி வாங்கறதுக்காக இவங்க ஃப்ரெண்டுக்கு பதிலா இவங்கள வாடகை தாயா யூஸ் பண்ணிருப்பானோ? ஏன்னா எதுக்காக காசை வாங்கிட்டு இவங்க ஃப்ரெண்ட நீ நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ஊருக்கு போன்னு சொல்லணும். சரி ஓகே, என்ன தப்புன்னு பாப்போம். ஒண்ணுமே தெரியாம எந்த தப்பும் பண்ணாம இப்படி ஒரு கஷ்டத்தை இந்த பொண்ணுக்கு கடவுள் கொடுத்திருக்கான். அந்த பொண்ணை இங்க நம்ம கிட்ட வந்து சேர்த்திருக்கானா? நாம ஏதாவது உதவி பண்ண முடியுங்கிறனாலயா? சரி ஓகே, இனி இந்த பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம். என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஆனா அந்த பையன் இவங்கள வாடகை தாயின்னு யூஸ் பண்ணியிருந்தானா? இப்படி தனியா விட மாட்டாங்களே. குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பொண்ணை வாட்ச் பண்ணணும், இல்ல ஏதாவது கான்டாக்ட்ல இருக்கணும். எதுவுமே இல்லாம எப்படி? புரியலையே. சரி ஓகே, இவங்க ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணவே இல்ல. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஹாஸ்பிட்டல்ல கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு அடுத்த ஸ்டெப் நாம பார்க்கலாம். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன இப்படியே கொண்டு போய் எங்க
வீட்டுல விட்டலாம்னு நினைக்கிறீங்களா? விட்டாலும் ஓகேங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிடாதீங்க. ஏன்னா எங்க அப்பா அம்மா இன்னும் என்னால அழ முடியாதுங்க. ப்ளீஸ். உங்களுக்கு வேலை இருக்கு, இல்லாட்டி எங்கேயாவது ஊருக்கு போறோம், கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும், அப்புறம் வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன், அப்படி ஏதாவது சொல்லி எங்க வீட்டுல விடுங்க. எந்த காரணமும் சொல்ல வேண்டாம், நீங்க உங்க வீட்டுக்கும் போக வேண்டாம். என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க எதுவுமே என்கிட்ட மறைக்கல, கரெக்டா அப்படியே சொல்லிட்டீங்கல்ல. ஆமாங்க. சரி ஓகே, முத நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாம். இங்க கன்சீவா தான் இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். என்னங்க நீங்க? என்னங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கஷ்டம் வந்தாலேவும் யாரா இருந்தாலும் மனசு கேட்காம உதவி பண்ணுவோம். நீங்க என்ன நம்பி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டங்கும் போது அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேங்க. திரு, நீ திரு, உனக்கு கட்டி பிடிச்சு அழணும்னு தோணுது திரு. எனக்காக நீ திரு, இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பாத்துக்குவ. எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து நீ சரி பண்ணுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு திரு, நம்பிக்கை இருக்கு. ஐ லவ் யூ திரு, ஐ லவ் யூ. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? அது நான் நேத்து சொன்னதாங்க, என் வீட்லயும் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவதாங்க எங்க எல்லாத்துக்கும் உயிரு. அதே மாதிரி தாங்க எல்லா பொண்ணுங்களும் என்ன பாதுகாப்பா இருக்க வேண்டியவங்களேவும் இப்படி தப்பு பண்ணிடுறாங்க. அதாங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு சில பேர் தப்பு பண்ண என்னங்க, நிறைய பேர் பாதுகாப்புக்காக இருக்கோம். நான் இருக்கேன். அப்புறம் இத பத்தியே யோசிக்காதீங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்களா, ஃப்ரீயா விடுங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்க, அழுதே கண்ணீர் வத்திருச்சுன்னு. வேண்டாங்க, செய்யாத தப்புக்கு நீங்க ஏன் அழணும்? எப்பவும் போல இருங்க, எல்லாரும் கூடயும் சகஜமா பேசுங்க. எந்த குற்ற உணர்ச்சியும் வேணாம். திரும்ப திரும்ப நான் சொல்றதான், நீங்க எந்த தப்புமே பண்ணல, குற்ற உணர்ச்சியோட இருக்காதீங்க. எங்க வீட்டுல எல்லாரும் கூடயும் பேசுங்க. எல்லாரும் ரொம்ப ஜாலியா பேசுவாங்க, பழகுவாங்க. உங்களுக்கு அதுவே மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். என்ன எதுன்னு நான் விசாரிச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். உங்க பேரும் சரி, உங்களோட பிரச்சனையும் சரி யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான். நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. சரி ஓகே, வாங்க சாப்பிட போலாமா? இல்ல இருக்கட்டுங்க. என்னங்க இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் இருக்கட்டும்ங்கறீங்க? வாங்கங்க சாப்பிடலாம். ஒன்னு சொல்லவா? என்னங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க. திரு, நீ என்கிட்ட என்னங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட சிரிக்காம அப்படியே பாக்குறீங்க. அது ரொம்ப அழகா இருக்கீங்க, சிரிச்சா இன்னும் அழகா இருப்பீங்க. அதுக்கு தாங்க சொல்ல வந்தேன். சிரிச்ச முகத்தோட இருங்க, ஓகேவா? வாங்க சாப்பிட போலாம். நிஜமாவா? நான் சிரிச்சா அழகா இருப்பேனா? இது உண்மையான்னு தெரியல திரு. ஆனா நான் அழக்கூடாது, சோகமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நீ சொல்ற திரு எனக்கு நல்லா புரியுது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க உண்மையிலே நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இது கடைசி வரைக்கும் நிலைக்குதான்னு தெரியல. ஆனா இப்படி உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் திரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மழை கிளிகள் நனைந்தாலும் சாய போவதில்லை அன்பே, நம் காதல் அது போன்றது. பெண்ணுக்கு பேராசை வேறொன்றுமில்லை, சொன்னதை செய்தாலே நிகர் ஏதுமில்லை. நீ உறுதியானவன், என் உரிமையானவன், பசி ருசியை பகலிரவை பகிர்ந்து கொள்ளும் தலைவன். தையத்தா